Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் simultaneous measurability of observables, general uncertainty relation, அப்புறம் Dirac notations, அப்புறம் வந்து கொஞ்சம் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So first topic simultaneous measurability of observables. First வந்து measurement of one variable at a time வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு easy. If two observables measurable in a particular state of a given system, then the state function is an eigenfunction of both the operation. Two observable measurable in a particular state of a given system, then the state function is an eigenfunction of both operations சொல்றாங்க. இப்போ அந்த two observables வந்து பார்க்கும்போது compatible இருக்கும். எப்ப if their operators have a common set of eigenfunction னா அது வந்து compatible இருக்கும். If two observables are said to be compatible if their operators have a common set of eigenfunctions. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கம்பேட்டிபிள் அப்சர்வர் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தியரம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தியரம் பாத்தீங்கன்னா தியரம் 1 வந்து operators having common set of eigenfunctions வந்து commute. அதாவது ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது காமன் செட் ஆஃப் eigenfunctions வந்து அதை கம்யூட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் தியரம். ரெண்டாவது தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் have common set of eigenfunctions. இப்போ நான் முன்னாடி சொன்னது தான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். ஸோ போத் ஆர் சேம் தான் இந்த இடத்துல. ரெண்டு தியரம் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஹேவிங் காமன் செட் ஆஃப் eigenfunction கம்யூட். அதே மாதிரி கம்யூட்டிங் ஆப்ரேட்டர் ஹேவ் காமன் செட் ஆஃப் eigenfunction சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா simultaneous measurability of observables. அடுத்தது general uncertainty relation. general uncertainty relation. இதுல பார்த்தீங்கன்னா uncertainty எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா டெல்டா ஏ. The uncertainty delta A in a dynamical variable, the dynamical variable பாத்தீங்கன்னா capital A is defined as, so the uncertainty எப்படி define பண்றாங்க அப்படின்னா as defined as the root mean square deviation from the mean. So uncertainty அப்படின்னா root mean square deviation from the mean. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா uncertainty. So நான் ஈக்குவேஷனா சொல்லணும்னா delta A the whole square equal to bracket அப்படின்னு இருக்குது. bracket அப்படின்னு சொல்லி நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எழுதுவோம். ஸோ அது சிம்பிள் நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டுக்கணும், லெஸ் தேன் சிம்பிள் மாதிரி போட்டுக்கணும். A minus bracket whole square
அதாவது காமனாக இதுக்கு மொத்தமாக வரும், இதுக்கும் மொத்தமாக உள்ளது தான் அந்த ஸ்கொயர். ஸோ அப்படி எழுதிக்கணும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம். இந்த மேலே சொன்னதுக்கு ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் ஃப்ரம் த மீன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட், இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை 4ன்னு வருது. இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல்டா ஏ டெல்டா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி பை 2 இப்படியே நான் அதை எழுதலாம். இதில் இந்த ஈக்குவேஷனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் ஜென்ரல் அன்சர்டனிட்டி ரிலேஷன் ஈக்குவேஷன். இந்த பாக்ஸ் போட்டிருக்கதா அது அதோடைய ரிலேஷன் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா ஏ டெல்டா பி பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இப்போ அந்த ஜென்ரல் அன்சர்டனிட்டி ரிலேஷன் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் த வேல்யூ ஆஃப் 2 incompatible வேரியபிள்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு மெஷர் the value of 2 incompatible variables. ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கிற இடத்துல எக்ஸ் பிஎக்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த சி இருக்கிற இடத்துல என்ன வரும், அந்த சி பை 2 இருக்குல்ல அந்த வர இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா h கிராஸ் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டெல்டா எக்ஸ் டெல்டா பிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா h கிராஸ் பை 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஜென்ரல் அன்சர்டனிட்டி ரிலேஷன் என்ன ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெல்டா எக்ஸ் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது டிராக்ஸ் நோட்டேஷன். இந்த டிராக் நோட்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் இருக்குது. பிராக்கெட் சிம்பிள் இருக்குது, ஒன்று கெட் சிம்பிள். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கெட் அப்படின்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது கெட் சிம்பிள். ஸோ 2 தான் சேர்ந்து நம்மளுக்கு பிராக்கெட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து டிராக் நோட்டேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் டினோட்ஸ் ஸ்டேட் வெக்டார் which will take different forms in different representations. ஸோ அதுக்காக தான் டிராக் நோட்டேஷன் யூஸ் ஆகுது. அடுத்தது இப்போ நம்ம ஒவ்வொரு வெக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் வெக்டார்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதோடைய கான்ஜுகேட் வெக்டார்னா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார் போட்டால் போதும். இப்போ வந்து இதுலையுமே நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஆர்த்தோகனாலிட்டி அதாவது 1 இருக்கிற மாதிரி 0 இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்களேன் சை ஆஃப் ஏ சை ஆஃப் பின்னு 2 எகென் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இதை நான் எப்படி எழுதுறேன்னா சை ஸ்டார் ஏ சை பி டி டவுன் எழுதுறேன் ஈக்குவல் டு ப்ராக்கெட் நோட்டேஷனில் இப்படி எழுதுகிறோம். இப்போ வந்து இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது ஐஜே மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம் டெல்டா ஐஜேன்னு எழுதுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சில டைமில் வந்து இது 1ஆ இருக்கும், சில கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து இது 0வாக இருக்கும். இதில் ஆர்த்தோகனாலிட்டி சொல்லியிருக்கேன் ஐஜே ஈக்குவல் டு சேமாக இருந்துச்சுன்னா எப்படி வரும், நாட் ஈக்குவல்ட்டுனா எப்படி இருக்கும் 1 0ன்னு வரும்ல. ஸோ அதுதான் இது வந்து டிராக் நோட்டேஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டிராக்ஸ் நோட்டேஷன் இஸ் காம்பேக்ட். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐ டி பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இது வந்து ஒரு ஹெர்மிஷியனா அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணும்போது இந்த ஐ டி பை டிஎக்ஸும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டும் வந்து பார்க்கும்போது ஹெர்மிஷியனாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியனாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்கே கமா ஆர்எல்னு கேட்டிருப்பாங்க. அந்த எல்கே கமா ஆர்எல்ன்றது ஈக்குவல் டு என்ன வரும், நம்ம டெரைவ் பண்ணால் எதை மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெரைவ் பண்ணணும். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு ஐஹெச் கிராஸ் ஆர்எம் சைன்னு வரும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா எல்கே கமா ஆர்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த எல்கே ஆர்கே வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். அடுத்தது
தேர்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். ஏபின்றது ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது. இதில் ஏபி ப்ளஸ் பிஏன்றது ஹெர்மிஷியனாக இருக்குது. ஏபி ப்ளஸ் பிஏ வந்து ஹெர்மிஷியனாக இருக்குது. அப்போ ஏபி மைனஸ் பிஏ வந்து ஹெர்மிஷியனாக இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. அது எப்படி இருக்குன்னா நாட் ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன் இருக்காது அது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம். அப்புறம் ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா எக்ஸு அண்டு பிஎக்ஸ் ஆர் தி கோஆர்டினேட். எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் அண்ட் பிஎக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மொமெண்டம். கோஆர்டினேட் அண்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர் ரெண்டும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா எக்ஸ் கமா பிஎக்ஸ் பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ஐ ஹச் கிராஸ் பிஎக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ அண்ட் பின்றது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆப்ரேட்டர்ஸ். ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து ஏ சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இன்னொன்று ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா பி சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி சை பை டிஎக்ஸ் பிளஸ் டூ சை ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஏபின்னு ரெண்டு இருக்கு. ஏபியுமே டூ ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லீனியாரிட்டி என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் லீனியர். லீனியராக இருக்காது. ஆனால் பியை நம்ம ப்ரூவ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம்மில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ 5 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெர்மிஷியன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஐஹெச் கிராஸ் ஆர்எம் சைன் வரும். இதில் வந்து 0 இருக்கும். ஏபின்றது ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். ஏபி பிளஸ் பிஏ வந்து ஹெர்மிஷியனாக இருக்குது. ஏபி மைனஸ் பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியன் கிடையாது. எக்ஸ்பிஎக்ஸ் கோஆர்டினேட் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து என்ஐஹெச் கிராஸ் பிஎக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு வருது. ஏபின்றது ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ். இதில் ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை லீனியாரிட்டி என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ வந்து பார்க்கும்போது லீனியராக இருக்காது, ஆனால் பி வந்து லீனியராக இருக்கும். So far நம்ம simultaneous measurability of observables, general uncertainty relation, Dirac notation, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.